ஸோ ஹலோ ஆல், வெல்கம் டு திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் பேசலாம், ஓகேவா? ஒரு 2-3 விஷயங்கள் கொஞ்சம் மனசு விட்டு பேசுவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த வீடியோ வந்து நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து காலையில் 5 மணிக்கு இன்றைக்கி லைவ் வந்து இருந்தது. அண்டு லைவ் வரும்போதே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தான் டே ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் 2-3 கமெண்ட்ஸ், ஸோ அது வந்து கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருந்தது. ஸோ அப்புறம் டிஎம்ஸோ 2-3 விஷயங்கள் வந்து டிஸ்டர்பிங்காகவே தான் கொஞ்சம் இருந்துச்சு. என்ன ப்ராப்ளம் அப்படின்றதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லலாம். சரி, எல்லாருக்கும் வந்து மகாபாரதம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். மகாபாரதத்தில் 2 முக்கியமான கேரக்டர்ஸ். ஸோ ஒன்று வந்து அர்ஜுனா அண்ட் இன்னொன்று வந்து கிருஷ்ணன். அதுக்கப்புறம் ரொம்ப ஃபேவரட்டான கேரக்டர் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் கர்ணன் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் நான் சொல்கிற ஸ்டோரி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தெரியலை அப்படின்னாலுமே வந்து பிரச்சனை இல்லை. தெரியும் அப்படின்னாலுமே கொஞ்சம் ஒரு 2xல வச்சாது கேட்டுருங்க. என்ன அப்படின்னா, ஸோ அர்ஜுனன் அப்படின்றவங்க யார் அப்படின்னா, ஒரு பெரிய இம்பார்ட்டண்டான கேரக்டர், ஒரு ஹீரோ மாதிரியான கேரக்டர் அந்த என்டையர் ஸ்டோரியிலையும். ரொம்ப பவர்ஃபுல் அண்ட் ரொம்ப ஸ்ட்ரென்த்தான ஒரு கேரக்டர். ஸோ அந்த கேரக்டரும் கிருஷ்ணரும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரின்னு வச்சுப்போமே. ஸோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் தான், ஸோ லிட்ரலி ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அவங்க வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்களோட ராஜ்யம், அவங்க கிங்டம் அப்படின்றத தாண்டி வெளியே ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்காங்க. ஸோ ஒரு இடத்துல ஒரு ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க சம்ஹவ் எங்கேயோ. ஸோ பியாண்ட் தேர் கிங்டம், அவங்க யாருன்ற ஒரு ஐடென்டிட்டியை தாண்டி அவங்க வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி அவங்க 2 பேருமே வந்து கிங் அப்படின்றதுனால வந்து அவங்களுடைய தோற்றம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா வந்து தெரியும். ஸோ ராஜா அப்படின்றது தெரியும். ஒரு ரொம்ப தூரம் தாண்டி ஒரு ஊருக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய கிராம மக்கள்லாம் வந்து பார்த்துட்டு, என்னாச்சு, கர்ணன் வராரு கர்ணன் வராரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆரவாரமாக வந்து அந்த சேரட்டிக்கிட்ட வராங்க, அந்த வண்டிக்கிட்ட வராங்க. வந்தோடனே வந்து பார்த்தாங்க அப்படின்னா வந்துட்டு யாருன்னு தெரியல. அது பார்க்க கர்ணன் மாதிரி கிடையாது. ஓ, நாங்கள் கூட கர்ணன்னு நினச்சி வந்தோம், நீங்கள் இல்லையா, நீங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியாது, ஸோ நீங்கள் வந்து போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி அமுச்சு விட்டாங்க. அவருக்கும் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து மக்கள் ஓடி வரும்போது அர்ஜுனன் பார்க்கும்போது, பரவாயில்லையே, நம்மளை இவ்வளோ பேருக்கு தெரிஞ்சிருக்கா, நம்ம ராஜ்யத்தை தாண்டி இவ்வளோ பேருக்கு தெரிஞ்சிருக்கா, நம்மளை பார்க்குறதுக்கு இப்படி ஓடி வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவரும் ஒரு செம ஃபன் மோடில் இருந்திருக்காரு. திடீர்னு பார்த்தா நீங்கள் இல்லை வேற யாரோ அப்படின்ற மாதிரி அது வந்து மாறிடுச்சு. ஸோ அந்த மாதிரி தெரியல. அப்போ வந்து உடனே வந்து அர்ஜுனனுக்கு வந்து என்னாச்சுன்னா, ஒரு மாதிரி ஒரு கோபமோ இல்லை எல்லாத்துக்கும் வரக்கூடிய ஒரு சந்தேக உணர்வோ ஏதோ ஒன்று வந்து கில்ட்டாக்குது. இந்த மாதிரி அர்ஜுனன் கேட்குறாரு, என்ன கிருஷ்ணா, நான் தான் வந்து பார்த்தேன் அப்படின்னா வந்து இந்த உலகத்திலே ரொம்ப ஒரு சிறந்த ஒரு வில்வித்தை தெரிஞ்ச ஒரு ஸ்கில்ஃபுல்லான பர்சன், அடுத்து வந்து இந்த நாட்டை ஆள போடக்கூடிய ஒரு இளவரசன், அது மட்டும் இல்லாமல் அப்படின்னு பார்த்தா ரொம்ப தைரியமானவன், வீரமானவன், ஸோ ரொம்ப அழகான ஒரு ஆண்மகன், எல்லாருக்குமே என்னை பார்த்தா பிடிக்கும், நான் செய்யாத நன்மைகள் அப்படின்றது கிடையாது, தீமைகள் அப்படின்ற ஒன்றே செஞ்சது கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா என் குருவே வந்து என்னை தான் வந்து முதன்மைப்படுத்தியிருக்காரு. அப்படிப்பட்ட என்ன இந்த மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆஃப்டர் ஆல் ஒரு சிற்றரசன், ஒரு சின்ன நாட்டை ஆளக்கூடிய ஒரு தேரோட்டியோட மகன், அவனை வந்து ராஜ்யம் தாண்டியும் தெரிஞ்சிருக்கே, அது ஏன் எனக்கு புரிய மாட்டேங்குது, இது ஏன் இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ணன் சொன்னாராம், அர்ஜுனா, நீ சொன்னது எல்லாமே சரிதான், ஆனால் வந்து பார்த்த அப்படின்னா வந்து நீ செய்கிறது, நீ சொன்னது எல்லாமே வந்து உன்னோட கேரக்டரு, நீ யார், எப்படிப்பட்ட பர்சன் அப்படின்றது தான் வந்து அந்த உன்னுடைய செயல்கள், நீ சொன்ன எல்லா விஷயங்களையுமே வந்து போர்ட்ரே பண்ணுது. ஆனால் வந்து கர்ணன் அப்படின்ற ஒரு மனிதன் அவனோட கேரக்டரையும் தாண்டி இவ்வளோ மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கான் அப்படின்னா வந்து அவன் செஞ்ச கொடை தான் காரணம், அவன் செஞ்ச நல்ல விஷயங்கள் தான் காரணம், அவனுடைய கொடைத்தன்மை தான் வந்து அவனை இவ்வளோ தூரத்துக்கு வந்து அவனுடைய பேர் சொல்ல வச்சிருக்கு அப்படின்ற மாதிரி கிருஷ்ணர் சொல்லியிருக்கார். உடனே வந்து அர்ஜுனன் வந்து, ஏன் நான் செய்யாத நல்லதா அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு இருந்த வழியிலேருந்து அப்படியே கொஞ்சம் டீவேட் ஆகி வேற ஒரு வழிக்கு போகிறாங்க. போகும்போது இது நம்ம போகக்கூடிய வழி இல்லையே அப்படின்னு சொல்லும்போது,
கடவுள்ல. ஸோ அவர் வந்துட்டு நான் கூட்டு போகிறேன் வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போகிறாரு. கூட்டு போனோன்னே ஒரு பெரிய மலை. அந்த மலைக்கு முன்னாடி வந்து ஒரு கதவு போட்டிருக்காங்க. அந்த கதவை திறந்து அந்த கதவு கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பட்டயம் ஒன்று. ஸோ அந்த பட்டயத்தை வந்து கிருஷ்ணர் வந்து இந்த பட்டயம் இந்த மலையை லைட்டாக தொடச்சிப்பாரு அப்படின்னு சொல்கிறாரு. அர்ஜுனனும் வந்து அந்த மலையை தொடச்சி பார்த்தா மண் போக இருக்க எல்லா கல்லும் தங்கம். இந்த தங்கத்தை உனக்குன்னு இல்லாமல் நீ கொடையாக எல்லாத்துக்கும் கொடு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்துட்டு அதுவும் வந்து இந்த சூரியன் இன்னைக்கு மறையறதுக்குள்ளே நீ வந்து இதை கொடுத்துறணும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் கொடுத்துட்டு கிருஷ்ணர் வரமா போயிட்டார். அர்ஜுனன் என்ன பண்ணுறான், சரி ஓகே ஸோ அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து இங்கே வந்து நான் குடை வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு போர்டு வச்சுட்டு ஊர் மக்கள் எல்லாத்துக்குமே சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாத்தையும் வரிசைப்படுத்தி எல்லாத்துட்டையும் கேட்குறான், உங்கள் எல்லாத்துக்கும் என்ன பிரச்சனை, இந்த பிரச்சனையா, ஸோ உங்கள் வீட்டிலேருந்து இதுவா, சரி இந்தாங்க இவ்வளோ தங்கம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. இந்த மாதிரி வந்து ஊர் மக்கள் எல்லாத்துக்கிட்டேயுமே வந்து கொடுக்குறான். ஊர் மக்கள் எல்லாத்துக்கிட்டேயுமே ஒரு அதிருப்தி, என்னடா இவன், என் வீட்டில் நாங்கள் 2 பேர் இருக்கோம், பக்கத்து வீட்டில் 4 பேர் இருக்காங்க. ஸோ இப்போ 4 பேர் 2 பேர் இருக்குன்றப்போ வந்து எங்கள் வீட்டில் 4 பேர் இருக்கோம், அவங்க வீட்டில் 2 பேர் தான் இருக்காங்க. ஆனால் என் வீட்டுக்கு வந்து வெறும் 2 கிலோ தங்கம் தான் கிலோ, சரி ஓகே கிலோலே இருந்துட்டோம், 2 கிலோ தங்கம் தான் கொடுத்துருக்காரு. அங்கே பார்த்தா வந்து 5 கிலோ கொடுத்துருக்கான். அப்போது என்னது இது, சரியே இல்லையே, அர்ஜுனன் சரியில்லையேன்னு சொல்லி அந்த ஊர் மக்களுக்கு யாருக்குமே அதிருப்தி இல்லை. வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, நீ எதுக்கு எனக்கு கம்மியாக கொடுத்த, அவனுக்கு எதுக்கு அதிகமாக கொடுத்த, நீ வந்து அன்ஃபேராக கேமில் ஆடுற, நீ அன்ஃபேரான ஒரு மன்னன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து அவனுக்குன்னு வச்சுக்காம கொடுக்க தான் செய்கிறான். அப்பயுமே வந்து அடிக்கிறாங்க, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் வந்து தலையை பிச்சுக்கிட்டு உட்காந்து எல்லாத்துக்கும் கொடுக்கவும் முடியல. பின்னாடி சண்டையும் போடுறாங்க, அவங்க சாட்டிஸ்ஃபைடும் ஆகலை. என்னடா பண்ணுறது அர்ஜுனன் இருக்கும்போது கிருஷ்ணர்கிட்ட சரி நான் தோத்துட்டேன், என்னால் அந்த மலையை வந்து காலி பண்ண முடியல சாயங்காலத்துக்குள்ளே அப்படின்ற மாதிரி அர்ஜுனன் வந்து சரண்டர் ஆகிட்டார். அவ்வளோதான் அர்ஜுனா, இதுதான் நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் கூப்பிட்டு போகிறாரு. அர்ஜுனனுக்கு அப்பயும் வந்து மனசில் வந்து ஏற்றுக்க முடியல, என்னடா இது, அது எப்படி அப்படின்ற மாதிரி யோசிக்கும்போது எனக்கு இது அப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னா, எதிர்பாராமலோ தெரிஞ்சோ தெரியாமலோ கிருஷ்ணர் கடவுள் அப்படின்றதுனாலையோ என்னமோ எதிர வந்து பார்த்தீங்க அப்படின்னா கர்ணன் வராரு. கர்ணன் வந்தோடனே பார்த்தோன்னே சரி அந்த ஒரு மரியாதைக்காக எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நின்று கேட்குறாரு. அப்போ வந்து கிருஷ்ணர் எனக்கா உங்கள்கிட்ட வந்து ஒரு உதவி ஆகணுமே அப்படின்னு சொல்லும்போது கர்ணரும் வந்து ரொம்ப ஹம்பிளாக சொல்லுங்கள் கிருஷ்ணா என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மலை இருக்குது, இந்த மலையில் இருக்கக்கூடிய தங்கத்தை எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து தானமாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி, அதாவது தானமாக கொடுக்கணும், உங்களால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது முடியுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம், தேரை விட்டு இறங்கினாராம். இறங்கி அந்த பட்டயத்தை வாங்கி முன்னாடி வந்து ஒரு வயசான தாத்தா பாட்டி இருந்தாங்களாம். அந்த தாத்தா பாட்டி கையில் அந்த கொடுத்து இந்த மலையை கொடுத்து, இந்த மலையில் இருக்க எல்லா தங்கமும் உங்களோடது, உங்களுக்கு போக இதை தாண்டி வரவங்களுக்கு உணவும் தங்கறதுக்கு இடமும் வந்து இந்த தங்கத்தை வச்சு நீங்கள் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கர்ணர் வந்து ஆன்கோல ஒரு 5 மினிட்ஸில் அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு கர்ணர்கிட்ட முடிச்சிட்டேன்ப்பா போயிட்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாராம். ஸோ த மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ் என்ன அப்படின்னா வந்து எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம சின்ன வயசில் இந்த கதையை வந்து கேட்டிருப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டோரிக்கு வருவோம். நான் ஏன் லைவ் காலைல 5 மணிக்கு எதுக்கு லைவ் வரும், இப்போது இதே டைமுக்கு நான் ஏன் பெய்டில் வந்து எடுக்கக்கூடாது, சரி பெய்டில் வேணாங்க, காலைல 7 to 8 என் டைமிங் தான், என் ஸ்லாட் தான், எதுக்கு யூடியூப்பில் போடாமல் யூடியூப்பில் போட்டுக்கிட்டு பெய்ட்லேயே எடுத்துகிட்டு போயிடலாமே. ஸோ இதை யாராவது வாங்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சி பண்ணுறேன்னா, ஆல்ரெடி டெஸ்ட் பேட்சில் ஒரு 400 பேர் வாங்கியிருக்காங்க, அவங்களுக்கு எடுத்துகிட்டு போகலாமே. சரி எதுக்கு லைவ் வந்துட்டு ரெக்கார்டடாகவே போட்டிருக்கலாமே, பெய்ட்லேயே ரெக்கார்டடாக போட்டிருக்கலாமே. ஏன் அப்படின்னா வந்து எனக்கு என் கண்டென்ட்டை வந்து இது பெய்டு கண்டென்ட்டு இது யூடியூப் கண்டென்ட்னு டிஃப்ரென்ஷியேட் எனக்கு பண்ண தெரியாது. அண்ட் நான் படிக்கிற விஷயம் தான் எல்லாேருக்கும் போய் சேரணும் அப்படின்னு நினச்சி பண்ணுற ஒரு விஷயம். அதே மாதிரி காலைல 400 பேர் லைவ் வந்தீங்க, வெல் அண்ட் குட், நல்ல விஷயம். இப்போது அந்த 400 பேரும் வந்துட்டாங்களே, என் பெய்டு வாங்க மாட்டானுங்களா அப்படின்னு கேட்டால் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. 400 பேர் வரான், காலைல 5 மணிக்கு எந்திரிச்சு வரான் அப்படின்றப்போ வந்து வெல்கமிங்கான ஒரு விஷயம், பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். அவங்களுக்கு என்கரேஜ் தான் பண்ணேன். ஸோ அவங்கள பார்க்கும்போது எனக்கு பொறாமையோ இதுவோ அப்படின்றா கிடையாது. கண்டிப்பாக ஒரு ஃப்ரீயாக, அதாவது காசுக்கு கொடுக்க வேண்டிய விஷயத்த இப்படி ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படின்னா அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது அப்படின்றது வந்து
நல்ல விஷயம். நான் வெல்கமிங்கா பார்க்குறேன். அதுக்கப்புறம் அது பெய்டுக்கு போகும்ன்னு சொல்லும்போது 24 மணி நேரம் யூடியூப்லேயே இருக்கட்டுமே. ஏன் பெய்டில் வந்து நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துட்டிங்கன்னா அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? இந்த பிடிஎஃப்பை மட்டும் நீங்கள் கொடுக்கலாமே. ஏன் நீங்கள் பிடிஎஃப் மட்டும் கொடுக்க மாட்டேன்றீங்க? இந்த மாதிரி பல கேள்விகள் வருது. எனக்கு அதை வந்து நான் வந்து இம்மெச்சூராக அதை எடுத்துக்கிறேனா இல்லை நீங்கள் அப்படி நடந்துக்கிறீங்களா அப்படின்றது தெரியல. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. அதாவது இந்த பிடிஎஃப்க்கு பின்னாடி ஒருத்தவங்க கண்டென்ட் எடுக்கிறாங்க, ஒருத்தவங்க அந்த கண்டென்ட்டு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லி வெரிஃபை பண்ணுறாங்க, ஒருத்தவங்க அந்த பிக்சர் எடுக்கிறாங்க, அந்த பிக்சர் கரெக்டாக இல்லையான்னு சொல்லி ஒருத்தவங்க வெரிஃபை பண்ணுறாங்க. இது எல்லாத்தையுமே அலைன் பண்ணி ஒருத்தவங்க பிடிஎஃபாக கொடுக்குறாங்க. நான் ப்ரிப்பேர் பண்ணி கிளாஸ் எடுத்துகிட்டு வரேன். ஒரு 6 பேரோட ஒர்க்கு அப்படின்றது அந்த பிடிஎஃப்குள்ளே மட்டும் இருக்குங்க. இது ஒரு நாள் வேலை கிடையாது. கடந்த 10 நாளாக வேலை செஞ்சுட்ருக்கோம். ஸோ இதோட ப்ரோட்டோடைப் அப்படின்னு சொல்லி நான் ஒரு யூடியூப்பில் வந்து எடுத்து காட்டினேன். அந்த ப்ரோட்டோடைப்புக்கும் இப்போ கிளாஸில் கொண்டு வந்த வீடியோக்கும் பாருங்கள் எவ்வளோ ரீகரெக்ஷன் போயிருக்கு, எவ்வளோ ஒர்க்கு போயிருக்குன்னு. ஸோ இது வந்து நாட் அ கேம் ரைட், ஓகேவா? சும்மா எடுத்து இப்படி இப்படி கொடுக்க முடியும்? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நான் என் யூடியூப் கண்டென்ட்டே என் யூடியூபே வந்து நான் ஆர்கனைஸ்டாக தான் வச்சுருப்பேன். என் பிளேலிஸ்ட் கொண்டு ஆர்கனைஸ்டாக வச்சுருப்பேன். என்னோடய மெட்டீரியல் கொண்டு நான் வெப்சைட்டில் ஆர்கனைஸ்டாக அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோ கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்த பிடிஎஃபை ஜஸ்ட் டெலகிராமில் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. சரிங்களா? ஸோ இது வந்து எனக்கு என்ன அப்படின்னா வந்து என்னோட வந்து ரொம்ப காஸ்ட்லியாலாம் அந்த இதில் வைக்கல. 300 ரூபா. அதில் 3 கண்டென்ட் நான் எடுத்திருக்கேன். ஸ்கீம்ஸ் எடுத்திருக்கேன், அதே மாதிரி எக்கனாமிக் டேர்ம்ஸ் எடுத்திருக்கேன். 3வதாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போது ஸ்டாட்டிக் ஜிகே எடுக்கிறேன். இந்த 3 கண்டென்ட்டுமே எனக்கு ஒரு இடத்துல கூட பிசுறு தட்டாது. நான் அவ்வளோ அழகாக ஸ்ட்ரக்சர்டாக அதை ஒரு வாட்டி பார்க்குறோம் அப்படின்னா அது கீழே பிடிஎஃப் கொடுத்து அந்த பிடிஎஃப் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து அது வந்து அவ்வளோ டீட்டெயில்டாக இருக்கும். ஸ்கீம்ஸ் முதற்கொண்டு எல்லாமே. இது எல்லாமே சேர்த்து 300 ரூபா அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா வந்து எனக்கு அந்த ப்ரைஸே வந்து ரொம்ப ரொம்ப போதும் அப்படின்ற மாதிரி. நான் ஒன்றும் பெய்டுக்கு ஒன்று யூடியூபுக்கு ஒன்றுன்னு சொல்லி நான் கண்டென்ட் போடல. 2வது நான் வந்து 30,000மோ 40,000மோ வாங்கிட்டு ஸ்டாட்டிக் ஜிகே இந்த பேங்கிங் அவேர்னஸ் நான் ஒன்றும் எடுக்காமல் இல்லை. அதனால் வந்து என்னோடய ப்ரைஸிங் அப்படின்றது வந்து ஸோ நம்ம சேனலோட ப்ரைஸிங் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப 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 ஃபேரான ப்ரைஸிங்க. 2 பேர் படத்துக்கு போயிட்டு வரீங்கன்னா போயிட்டு வர பெட்ரோல் செலவு, அங்கே வாங்கி சாப்பிட்றது, அந்த டிக்கெட்டு காசு எல்லாத்தையும் பார்த்தா ஒரு 500 ரூபா வராதாங்க? அதோட கம்மி தானே இது. நீங்கள் ஏன் வந்து படிப்புக்குன்னு வரும்போது செலவு பண்ண மாட்டேன்றீங்க? ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா படிக்கிறதுக்கும் ஹெல்த்துக்கும் எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணாதீங்க. 2 தான் பேஸு. ஸோ படிக்கிறதுக்கு பண்ணுற செலவும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹெல்த்துக்கும் வந்து செலவு பார்க்காம பண்ணுங்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஒன்றும் அவ்வளோ காஸ்ட்லியான ஒரு விஷயம் இல்லைல்ல. நீங்கள் வந்து ஒரு கடைக்கு போயிட்டு சராசரியாக ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் போய் சாப்பிட்றீங்கன்னா 500 ரூபா வராதாங்க? அதோட கம்மி காசு தானே. 1 இயர்க்கு வேலிடிட்டி இருக்குல்ல. 4 பேர் ஷேர் பண்ணி அந்த பிடிஎஃபை யூஸ் பண்ணலாம் தானே, அதை பெய்டு வாங்கிட்டு. எனக்கு அது வந்து நீங்கள் வந்து ஏன் பெய்டு வேறு இது வேறு. சரி, நீங்கள் பிடிஎஃபே நான் கொடுக்குறேனாலும் காசு கொடுத்து வாங்கினவுக்கும் உங்களுக்கு என்னங்க வித்தியாசம்? அவனையும் நான் பார்க்கணும் தானே. இப்போது ஒருத்தவங்க கூட எனக்கு பெய்டில் இருக்கவங்க கூட காசு கேட்டு அதாவது நாங்கள் காசு கட்டியிருக்கோம், நீங்கள் எதுக்கு லைவ் வந்து யூடியூப்பில் எடுக்கிறீங்கன்னு யாரும் கேட்கல. ஸோ ஆனால் வந்து அவங்களுக்கு எண்ட் ஆஃப் த டே அந்த ப்ராடக்ட் போய் சேருதா அப்படின்றத வந்து பார்க்குறாங்கல்ல. எனக்கு எல்லாமே ஃப்ரீயாக வரணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ நானும் இனிமேல் அதை கடந்து நான் போயிடுவேன், எனக்கு பிரச்சனை கிடையாது. பட் நீங்கள் கொஞ்சம் கிளாரிட்டியாக இருங்க. ஸோ எல்லாத்தையுமே ஃப்ரீயாக கொடுக்கணும் அப்படின்றது வந்து எனக்கு முடியல. சரி, அப்படியேனாலும் வந்து எனக்கு வந்து நான் அங்கே காசு கொடுத்து எனக்கு வந்து இது எதுவுமே பண்ணல, அதனால் இதுக்கு மேலே நான் காசு செலவு பண்ண யோசிக்கிறேன் அப்படின்னா அந்த 30,000 ரூபா கட்டினீங்கல்ல அந்த இடத்துல போய் கேளுங்க, ஸ்டாட்டிக் ஜிகே எடுங்க, இதே மாதிரி கண்டென்ட்டை ரெடி பண்ணி எங்களுக்கு ஸ்டாட்டிக் ஜிகே ஒரு மாதம் கிளாஸ் எடுங்கன்னு சொல்லி அங்கே போய் கேளுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் கிளாஸே எடுக்கல, காசை திருப்பி கொடுங்கன்னு அங்கே போய் கேளுங்க. இங்கே வந்து ஃப்ரீயாக கேட்காதீங்க. ஸோ நான் வந்து ஓரளவு வந்து என்னுடைய மன கஷ்டங்கள் எல்லாத்தையுமே நான் வந்து கொட்டிட்டு போயிட்டேன். ஏன்னா வந்து இதுக்கு பின்னாடி வந்து அவ்வளோ பேரோட உழைப்பு இருக்குது. அதை வந்து நான் ஜஸ்ட் வந்து இப்படி இறைக்கிற மாதிரி என்னால் வந்து பண்ண முடியாது. என்னோடய எத்திக்ஸ் அப்படின்றது இடிக்குது. ஸோ அதனால் வந்து நான் கர்ணனும் கிடையாது,
நான் அர்ஜுனன் தான். அதே மாரி வந்து அப்போ அர்ஜுனன் தப்பு அந்த கதையை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் எப்படி எடுத்துப்பீங்க அப்படின்றது எனக்கு தெரில. அர்ஜுனன் தப்பு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, வெல் அண்ட் குட், அது உங்க மைண்ட் செட்டு. என்னைய பொறுத்த வரைக்கும் அர்ஜுனனும் தப்பு கிடையாது, கர்ணனும் தப்பு கிடையாது. அர்ஜுனன் தான் இருக்கிறதுலே சரின்னு சொல்லுவேன். அதே மாரி தப்பு யார் மேல சொல்லுவேன்னா, அர்ஜுனனை புரிஞ்சுக்காத மக்கள் மேல தான் நான் தப்புன்னு சொல்லுவேன். ஸோ நான் அர்ஜுனனாவே இருந்துக்கிறேன். அண்ட் தட்ஸ் இட். ஸோ இதை வந்து சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பிடிஎஃபாகவும் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கல்ல, இது வந்து 5-in-1 கோர்ஸாக இருக்குது சரிங்களா. 5-in-1 கோர்ஸில் இந்த ஸ்டாட்டிக் ஜிகே அப்படின்றது இருக்குது. அதை தாண்டி டெஸ்ட் பேட்ச்லேயே இருக்குது. இல்லை ப்ரோ எனக்கு பிடிஎஃப் தான் வேணும்னா நான் ஹார்ட் காப்பியாக உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ May 15 May 20க்குள்ளே வந்து புக் ரெடி ஆகிடும். ஐ மீன் புக்குன்ற பிடிஎஃப் ரெடி ஆகிடும். உங்களுக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் இதே கலர் பிரிண்ட் அவுட் போட்டு 950 rupees ஆகுங்க சரிங்களா. ஸோ இது வந்து 950 rupees ஆகும். ஸோ கம்ப்ளீட் புக்கு வந்து நான் ஹார்ட் காப்பியாக உங்களுக்கு நான் வந்து கொரியரே போட்டு விட்றேன் 950 rupees. உங்களுக்கு அது ரெடினா நீங்கள் அதை சொல்லுங்கள் ஓகேங்களா. ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு சொல்லி பார்த்து வந்து நான் 5-in-1லாம் வந்து இதை நான் அப்டேட் பண்ணேன். பட் ஆனால் நீங்கள் வந்து இப்படி வரணும், அதாவது நீங்கள் இவ்வளோ கேட்குறீங்க அப்படின்றப்போ ஹார்ட் காப்பியாக நான் கொடுக்கறதுக்கு ரெடி. 950 rupees ஆகும். சிங்கிள் ஷீட் 10 rupees வரும் பிரிண்ட் பண்ணுறதுக்கு கலரில். ஸோ மொத்தம் 100 pages வருதுன்னா ஆல்மோஸ்ட் 1000. ஸோ அதில் வந்து ஹார்ட் காப்பி அது இதுன்னு போட்டு 950 rupeesக்கு வரும். ஸோ மேக் ஷூர் உங்களுக்கு அது வேணும் அப்படின்னா நான் அதுவும் பண்ணித்தரேன். ஸோ நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் திஸ் டைம். இந்த இடத்துல எங்கேயாவது சில இடத்துல வன்மங்கள், சில கோவங்கள், இல்லை அதை தாண்டி ஏதாவது ஒரு விஷயம் இருக்குது, இல்லை என் மேலே தப்பு இருக்குது, இப்படி இருந்தாலும் பரவாயில்ல. இப்போதைக்கு என் மைண்ட் செட் இப்படி தான் இருக்குது. ரொம்ப ட்ரிகர் ஆகிடுச்சு. ஸோ நேற்று நைட்லேருந்தே 2-3 கமெண்ட்ஸு, ஸோ பாஸ்ட் 2 days இந்த மாதிரி வருது அப்படின்றப்போ வந்து ஏன் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப ஃபீல் பண்ண வச்சிட்டாங்க. நம்ம வந்து ஒரு பெய்டு கண்டென்ட்டை வந்து இப்படி லைவில் வந்து கொடுக்குறோம் அப்படின்றதுனால வந்து இவ்வளோ அட்வான்டேஜா அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சாரி கைஸ். ஸோ பரவாயில்ல. அண்டு இது அபித்தனனோட நாலேஜ் இல்லாமல் கூட இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். ஓகே பரவாயில்ல, பார்த்துக்கலாம். ஓகேயா. ஸோ தேங்க்யூ, பை.